ஹலோ மக்களே! இயற்கை விவசாயத்துக்கு வர நெறைய பேரு யோசிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இயற்கை விவசாயத்துல லாபம் இருக்கா? இல்லையா? இந்த கேள்விக்கு இந்த வீடியோல நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். அதுக்கு இந்த வீடியோவ கடைசி வரை பாருங்க. விவசாயம் பண்ற சில பேருக்கு இயற்கை விவசாயத்துள்ள வந்தா மகசூல் குறையும், வருமானம் குறையும்னு நெனைக்கிறாங்க. அதே மாரி இன்னும் சில பேர் என்ன நெனைக்கிறாங்கன்னா, இயற்கை விவசாயத்துல தான் எதிர்காலமே இருக்குன்னு நெனைக்கிறாங்க. ஆனா, ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இயற்கை விவசாயம் என்பது ஒரே நாள்ல லாபம் தரக்கூடிய விஷயம் இல்ல. அதே நேரத்துல நீங்க நெனைக்கிற மாரி நஷ்டம் தரும் ஒரு முறையும் இல்ல. நீங்க நீண்ட காலத்துக்கு போடுற ஒரு முதலீடா இருக்கும். நாளுக்கு நாள் உரம், பூச்சி மருந்து இதோட விலைலாம் அதிகமாயிட்டே இருக்கு. ஆனா, நீங்க இயற்கை விவசாயத்துக்கு வந்தீங்கன்னா, இந்த மாரி செலவுகள குறைக்க முடியும். உங்களோட வருமானத்த அதிகமாக்க முடியும். இன்னைக்கு நெறைய விவசாயிகள் சந்திக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, அவங்க சம்பாதிக்கிறத விட செலவுகள் தான் அதிகமா இருக்கு. விதை வாங்கணும், உரம் வாங்கணும், பூச்சி மருந்து வாங்கணும், தொழிலாளர்களுக்கு கூலி கொடுக்கணும். இந்த மாதிரி நிறைய செலவுகள் இருக்கு. கடைசியா இதை விற்ற பிறகு நம்ம கையில ஒன்னும் நம்ம நினைக்கிற அளவு பணம் இருக்கிறது இல்ல. இயற்கை விவசாயத்துல இந்த மாதிரி பிரச்சனை இருக்காது. பஞ்சகாவியம், ஜீவ அமிர்தம், மண்புழு உரம் நம்மளே தயாரிக்க முடியும். இதனால நம்ம வெளி செலவு அதிகமா ஆகாது. இயற்கை விவசாயத்துல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, மண்ணோட ஆரோக்கியம். நீங்க ரசாயன உரமை தொடர்ந்து யூஸ் பண்ணும் போது அதோட இயற்கை வளத்தை இழக்க ஆரம்பிக்கிறது. அது மட்டும் இல்லாம மண்ணில் உள்ள நுண்ணுயிர்களும் குறைஞ்சிட்டே வரும். நீரை தக்க வைக்கிற அந்த திறனும் அதுக்கு போயிடும். இயற்கை விவசாயம் பண்றது மூலியமா மண்ணோட வளம் ரொம்ப அதிகரிக்கும். இது ஒரு வருடத்துல தெரியாது உங்களுக்கு, ஆனா போக போக சில வருடத்துல இதோட நன்மை உங்களுக்கு தெளிவாக தெரியும். முன்னாடி சொன்ன மாதிரி பல பேர் இயற்கை விவசாயம் பண்ணும் போது உங்களோட மகசூல் குறையும் சொல்லுவாங்க. அவங்க சொல்ற மாதிரி ஆரம்பத்துல நம்மளுக்கு மகசூல் குறையலாம். எதனாலனா மண்ணு ரசாயனத்துக்கு பழகி இருக்கும். பொறுமையா நம்ம இயற்கை விவசாயத்துக்கு மாறும்போது மண்ணோட வளம் மறுபடியும் வரும். மண்ணோட இயல்புக்கு அது திரும்பிடுச்சுன்னா நம்மளோட மகசூல் நிலையாக இருக்கும். நம்மளோட செலவும் கம்மியாயிடும். இதுவே நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு உண்மையான லாபமா இருக்கும். இந்த ஜெனரேஷன்ல நிறைய மக்கள் ஆரோக்கியமான உணவை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. விஷமில்லாத காய்கறிகள், பழங்கள், இந்த மாதிரி இதோட தேவையெல்லாம் அதிகமாயிட்டே வருது. நீங்க ஒரு சரியான சந்தையை பிடிச்சி இது எல்லாத்தையும் வித்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபமே கிடைக்கும். இயற்கை விவசாயம் லாபமான்னு கேட்டீங்கன்னா லாபம் தான். ஆனா ஒரே ராத்திரில எதிர்பார்க்காதீங்க. நீங்க செய்யற செலவை குறைச்சி உங்க மண்ணோட வளத்தை அதிகமாக்கி நீண்ட காலத்துக்கு நிலையான வருமானத்தை தரும். ஒரு சரியான பிளான் பண்ணி இதை தொடர்ந்து முயற்சி செஞ்சீங்கன்னா இயற்கை விவசாயம் தான் உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை உங்களுக்கு உருவாக்கி தரும். நீங்க இயற்கை விவசாயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வேணும்னா இயற்கை விவசாயம் வித் யூசுப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. தேங்க்யூ.